தண்ணீரில் தீபம் எரியுமா? இதை செய்தவர் யார் தெரியுமா? ஆமாங்க. உண்மையிலே நடந்த ஒரு ரியல் ஸ்டோரி தாங்க சொல்லப் போகிறோம். அது மட்டும் இல்லை, சில பேருக்கு நிறைய மன கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டங்களை நீக்கிறதுக்காக ஒரு சிறிய வழியை அதுவும் சொல்லப் போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஷீரடியில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் தகர பாத்திரத்தையும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கட்டம் போட்டு பைக்கெட்டையும் வச்சுக்கிட்டு ரொம்ப ஏழ்மையாகவும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் யாசகம் வாங்குவோம். அப்படி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாடு, சாம்பார், கொஞ்சம் ரொட்டி துணுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அது எல்லாம் அவரே வாங்கி சாப்பிடாம 5 அறிவு ஜீவராசிகளான நாய், பூனை, பசுமாடுன்னு சொல்லி அவங்களுக்கும் உணவு கொடுத்து அழகை பார்த்தவர் தாங்க நம்ம ஷீரடி சாய்பாபா. ஆமாங்க, அவர் பார்த்தீங்கன்னா தங்கியிருந்த இடம் ஷீரடியில் ஒரு துவாரகமாய், அது பழைய இடிஞ்ச டேமேஜ் உள்ள ஒரு மசூதியில் தங்கியிருந்தார். அப்படி தங்கியிருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் என்ன பண்ணுவார்னா அழகாக தீபம் ஏற்றி வைப்பார் அந்த மசூதியில். அதே மாதிரி அவர் ரொம்ப பிடிச்ச விஷயமும் என்னென்னா தீபம் ஏற்றுறது. அதனால் என்னென்னா ஒவ்வொரு கடைக்கும் போயிட்டு கொஞ்சம் எண்ணெயை வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டு தீபத்தில் அந்த விளக்கு சட்டியில் எண்ணெயை ஊற்றி திரியை போட்டு அழகாக தீபம் ஏற்றி வைப்பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கடைக்கு போயிருக்காரு. போய் அவர்கிட்ட எண்ணெயை கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. எண்ணெய் கேட்கும்போது அந்த கடைக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, எண்ணெயெலாம் இல்லை, தினசரி உங்களுக்கு இலவசமாக கொடுக்க முடியுமா, எண்ணெயெலாம் இல்லை அப்படின்ட்டு காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறாரு கடைக்காரு. உடனே என்ன பண்ண அடுத்த இன்னொரு கடைக்கும் போகிறாரு. அவர்கிட்ட இப்போ கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, எண்ணெயெல்லாம் இங்கே இல்லைப்பா, அதனால் போங்க மசூதிக்கு போங்கன்னு சொல்லி அந்த கடைக்காரர் சொல்லிட்டாரு. பாபா எதுவுமே பண்ணலைங்க. அமைதியாக சிரித்தது முகத்தோடு அப்படியே திருப்பி மசூதிக்கு வராரு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கடைக்காரங்களை என்ன பண்ணுறாங்க, ஆல்ரெடி முன்கூட்டியே இந்த பக்கிரி கடைக்காரர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாபா யாருன்னு தெரியாதுல்ல. இந்த பக்கிரி டெய்லியும் எண்ணெயை கேட்குறாரு, செய்கிறாரு. அதனால நம்ம எண்ணெயை கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி அவருக்கு எண்ணெயே கொடுக்காம அப்படியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால பாபா சரி சொல்லி பாபா திருப்பி மசூதிக்கு வந்துட்டார். அதனால் கடைக்காரங்களாம் சேர்ந்து பாபா என்ன போய் பண்ணுறாருன்னு பார்ப்போம், மசூதியில் எப்படி விளக்கத்தோன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு எல்லோரும் பாபாவை பண்ணி பார்க்குறாங்க ஒளிஞ்சு நின்று. அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு தகர பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாத்திரத்தில் போய் கொஞ்சம் ஆல்ரெடி இருந்த லைட்டாக ஒரு சொட்டு 2 சொட்டு தான் இருந்திருக்கும் அந்த ஒரு டப்பா ஒரு எண்ணெய். அது என்ன பண்ணுறேன்னா இவர் போய் ஃபஸ்ட்டு அந்த ஜக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தகர பாத்திரம் இருக்குதுங்களா, அதில் போய் ஃபஸ்ட்டு தண்ணியை மோந்துட்டு அந்த லைட்டாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு 2 சொட்டு எண்ணெய் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஊற்றிட்டு அந்த பாத்திரத்தை எடுத்து என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்க விளக்கு சட்டிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விளக்கு சட்டியில் அப்படியே ஊற்றிட்டு அப்படியே அந்த தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறம் திரியை போட்டு தீபம் ஏற்றுறாரு பாபா. உடனே பார்த்தீங்கன்னா தீபம் அணையாமல் அழகாக பிரகாசம் எரியுது. அங்கேருந்து கடைக்காரங்களும் ஒரே ஷாக்கிங். இது எப்படி பாபா தண்ணியை தான் குடிச்சிட்டு மீதி தண்ணியை விளக்கு சட்டியில் ஊற்றினாரு, விளக்கு இப்படி அற்புதமாக எரியுது, இது என்ன ஒரு ஆச்சரியம். அப்போனா இவர் சாதாரண மனிதர் அல்ல, இவர்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குது, ஒரு சக்தி இருக்குது. அப்போனா ஒரு மனிதருக்கு அப்பாற்பட்டவர், ஒரு அற்புதமான மனிதர், கடவுள் மாதிரி இருக்கார் இவர். நம்ம தான் இவரை தப்பாக நினச்சிட்டோம், தப்பாக பேசிட்டோம், இவர்கிட்ட போய் உடனே மன்னிப்பு கேட்போம். அப்படி அங்கே இருக்க இந்த கடைக்காரங்க ஒளிஞ்சுன்னு பார்த்தாங்க பார்த்தீங்களா, எல்லோரும் வேகம் ஓடி போய் பாபா எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் உங்களை தப்பாக நினச்சிட்டோம், தப்பாக இது பண்ணிட்டோம், ஆனால் எங்கள் வீட்டில் எண்ணெயெல்லாம் இருந்துச்சு, நீ தினசரி கேட்கறதுனால தான் உங்கள்கிட்ட இப்படி நாங்கள் போய் சொல்லிட்டோம், உங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு பாபாவோட காலை விழுகிறாங்க. பாபா அழகாக சிரிச்சிட்டு ஒரே ஒரு வார்த்தை நாங்கள் சொன்னார், எப்போதுமே நீ வரக்கூடிய காலகட்டத்தில் பொய் சொல்லாதீங்க, உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள், எதுக்கு பொய் சொல்லணும் அப்படின்னு அழகாக சிரிச்சுட்டு அற்புதமாக சொன்னாருங்க. அது மட்டும் இல்லை, நான் சொன்னேன் தெரியுமா உங்களுக்கு இன்னொரு விஷயம், உங்களுடைய மன கஷ்டங்கள் இருந்துச்சுன்னா அதுக்காக ஒரு சிறிய வழி என்னன்னு சொன்னேன்ல, அதுவும் இப்போ நான் சொல்ல போகிறாங்க. ஒன்றுமே இல்லைங்க, மனதார ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாபாவுக்கு பார்த்திங்கன்னா எப்படி மசூதியில் விளக்கேற்றுறது ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அதேமாதிரி பாபாவுக்கு விளக்கேற்றுறது ரொம்ப பிடிக்குங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களால் முடிஞ்சதுன்னா என்ன வீட்டில் சாய்பாபா ஃபோட்டோவோ, சாய்பாபாவோட சின்ன சிலையாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய சிலையாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கை வச்சு அழகாக தீபம் ஏற்றி உங்கள் மன கஷ்டங்கள் என்ன இருந்தாலும் சரி அது ஓப்பனாக வாய் விட்டு மனதார முழு மனதோட பாபா கிட்ட சொல்லுங்கள். அப்படி சொல்லும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாள் உங்களுடைய மன கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும். ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமையும் பாபா ஃபோட்டோக்கு முன்னாடி
விளக்கேற்றி மனதார முழு மனசோட சாமி கும்பிடுங்க, அவரை வணங்குங்க. அது மட்டும் இல்லை, சில பேர் சொல்லலாம், எங்கள் வீட்டில் வந்து சாய்பாபா ஃபோட்டோ இல்லை, படம் இல்லை, சிலை இல்லை, நாங்கள் என்னங்க பண்ணுறது சொல்லி கேட்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அதே மாதிரி உங்கள் பூஜை அறையில் எந்த சாமி ஃபோட்டோ இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி தீபம் ஏற்றி முழு மனதோட உங்களுடைய மன கஷ்டங்கள் குமரல் எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக வாய் விட்டு சொல்லுங்கள் கடவுள்கிட்ட. நம்ம கடவுள்கிட்ட தாங்க சொல்ல முடியும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மற்ற ரொம்ப எவ்வளோ தான் க்ளோஸாக இருந்தாலும் நம்மளால சொல்ல முடியுமா? அதனால் கடவுள்கிட்ட முழு மனதோட பாபா கிட்ட சொல்லுங்கள். அப்படி சொல்லி ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமையும் இதே மாதிரி உங்கள் மன கஷ்டங்களை விலைக்கேற்றி பாபாவுக்கு மட்டும் சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுடைய மன கஷ்டங்கள் எல்லாமே சரியாயிருங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்களும் வாழ்க்கையில் முன்னேறி போவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சாய்பாபா மோட்டிவேஷன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.